உங்களுக்கு லீத்தல் கம்பெனி போடுற கேம்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்போ நான் சொல்ல போகிற கேம் ரொம்பவே பிடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன கேம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேசாமல் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமிசிஸ் அப்படின்ற இந்த கேம் வந்து லீத்தல் கம்பெனியோட கோர் தான். ஸோ போகக்கூடாத இடத்துக்கு போவோம், உள்ள போய் பொருள் லவட்டிக்கிட்டு அப்படியே வந்து அதை பணமாக மாற்றிடுவோம். இதே தான் இந்த கேமோட கான்செப்ட்டுமே. பட் இந்த கேமில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டே வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு அவங்களோட அவத்தாரு அவங்களோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே க்ளோன் பண்ணி அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். தனியா மாட்டீங்கன்னா கச்சக் பண்ணி விட்டுருவாங்க உங்களை. ஸோ ஜாக்கிரதையாக தான் இருக்கும். நம்ம இந்த கேம் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸை உண்டாக்கி விட்டுரும் உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேமை தான் அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தா பயங்கர ஃபன்னாக அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த விச்சர் 4 கேம் பிளே வந்து இப்போ விட்டுருக்காங்க வெளில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது ஆக்சுவலாக கேம் பிளேவே கிடையாது மக்களே. டெக் டெமோ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதுதான் கேம் பிளே சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கண்டென்ட்ஸ் போட்டுருந்தாங்க. அது ஒரு கேம் பிளே கிடையாது, அது ஒரு டெக் டெமோ. அவ்வளோதான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் விட்டா நல்லா தான் இருக்கும். ஸோ இதே போல பல கண்டென்ட்டுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.